நெடியோன் வணக்கம். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது திருச்செந்தூரில் கொண்டாடப்படும் தைப்பூச விழாவாகும். ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூரில் இந்த விழாவான தைப்பூச விழா ஆண்டுதோறும் மிக பெரிய அளவில் கொண்டாடப்படுகின்றது. இதற்காக தமிழ் பக்தர்கள் மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள பகுதிகளிலிருந்தும், அதே போன்று தமிழகத்தின் வேறு பகுதிகளிலிருந்தும், கேரளாவிலிருந்தும் லட்சக்கணக்கானோர் வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, சின்ன குழந்தைய கூட தோல்ல தூக்கிட்டு போவாங்க, நடக்க முடியல அப்படின்னு சொல்லி. இவர்கள் பல கிலோமீட்டர் தூரம், கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு முன்பிருந்தே இவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் வேண்டுதலுக்காக, தமிழ் கடவுள் முருகனின் வேண்டுதலுக்காக பல 100 ஆண்டுகளாக இந்த விழா தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகின்றது. தமிழர்களுடன் முருக கடவுளானவர் பின்னி பிணைந்து காணப்படுகின்றார். வாழ்க்கையின் பல இடங்களிலும் பல உதாரணங்களாக இவர் எல்லா இடங்களிலுமே வியாபித்து இருக்கின்றார். தமிழ் மக்களுடன் வாழ்வுடன் எங்குமே பயணித்துக் கொண்டிருக்கின்றார். மக்கள் மெய்மறந்து விழாவை கொண்டாடுவதற்கு பல 100 கிலோமீட்டர் நடந்து வந்தாலும் அவர்களுக்கு எந்த அலுப்பு தட்டாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எந்த வயது வித்தியாசமும் பாலின வித்தியாசமும் கிடையாது. சின்ன குழந்தையிலிருந்து வயதானவர் வரை, அதே போன்று ஆண் பெண் வயதான பெண்கள் கூட, மூதாட்டி பெண்கள் கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் உற்சாகமாக. இவ்வாறு இந்த விழாவானது மிக குழந்தைய கூட பாருங்க தோல்ல தூக்கிட்டு பலரும் நடந்து போறாங்க. அதே போன்று அழகு குத்துதல், காவடி ஏந்துதல் என்று பல்வேறு அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொண்டு மக்கள் தொடர்ந்து அந்த விழாவை பல 100 ஆண்டுகளாக இங்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கடற்கரையில் திருச்செந்தூரில் செந்திலாண்டவர் அரசாங்கத்தில் இந்த விழாவானது ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவில் இங்கு உள்ள விழாக்களில் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இவ்வாறு ஆண்டுதோறும் நடந்து செல்வது உடலுக்கு புத்துணர்ச்சியும் அதே போன்று நோய் நொடிகளையும் தீர்ப்பதாக சில ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்காகவே இந்த விழாக்கள் உருவாக்கப்பட்டதோ என்று நினைக்க தோன்றுகின்றது. திருநெல்வேலியிலிருந்து வரும் உள்ளே வரும் அந்த பாதையில் ஒரு நுழைவு வாயில் காணப்படுகின்றது. அந்த இடத்தில் அவர்கள் அங்கு வரும் பக்தர்கள் சூடத்தை கொளுத்தி வைத்து அதே போன்று முருகனை வணங்கிவிட்டு இந்த இடத்தில் முருகனின், அதாவது செந்திலாண்டவர் அரசாங்கத்தில் உள்ளே நுழைகின்றோம் என்ற மகிழ்ச்சியில் அங்கிருந்து கிளம்பி முருகனை வழிபட கோவிலுக்கு செல்கிறார்கள். அந்த இடத்தில் வணங்கப்படும் காட்சிகள் தான் இவை. இரவில் கூட பக்தர்கள் தொடர்ந்து நடந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இரவில் கூட எந்த ஒரு பகல் இரவு என்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் மக்கள் தொடர்ந்து அந்த 1 மாத காலம் தைப்பூசத்தை கொண்டாடி கொண்டே இருக்கிறார்கள் அங்கு.